வாங்கம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க, வாங்கண்ணா வாங்க, வாங்கக்கா வாங்க. இந்த சின்ன பொண்ணோட இசை மலையில் நனைய ஆசையா? உங்கள் மத்தியில் ஒலி அமைத்துக் கொண்டிருப்பது சின்ன பொண்ணு சவுண்ட் சர்வீஸ். பட்டி தொட்டி முதல் பட்டணங்கள் வரை திசை எங்கிலும் இசை எட்டும் அளவிற்கு சவுண்ட் சர்வீஸ் செய்து தருவது சின்ன பொண்ணு இசையகம். எப்படி சவுண்ட் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்ச? நான் மட்டும் இல்லக்கா, நீங்க கூட சவுண்ட் சர்வீஸ் ஆரம்பிக்கலாம். என்னடி சொல்ற? ஒண்ணு விளங்கலையே. பட்டி தொட்டி முதல் பட்டணங்கள் வரை திசை எட்டிற்கும் இசை எட்டும் அளவிற்கு சின்ன பொண்ணு சவுண்ட் சர்வீஸ். சவுண்ட் சர்வீஸ்ங்கியே. ஆமா, பெரிய பெரிய ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் வேணும்ல, அப்படியே இல்லையே. எக்கா, தன்கையே தனக்குதவி மாதிரி சின்ன பொண்ணு மரத்து மேல நின்று பாட்டு பாடுவா போல. அவதான் கால் கால்னு கத்துறாளே, அவ சத்தம் 8 ஊருக்கு கேட்கும். அதத்தாங்க இப்படி சொல்றா. ஐயோ, அதை சொல்லல, என்கிட்ட ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்கு. ஏன்டி, எங்க அண்ணன் பொண்ணு வயசு வந்திருக்கா, உன் சவுண்ட் சர்வீஸை கொண்டாந்து வையடி. காசு கொடுத்து இனிமேல் மத்தவங்க கிட்ட சவுண்ட் சர்வீஸ் வைக்க வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்ல. உங்க வீட்ல நீங்களே தனித்தனியா சவுண்ட் சர்வீஸ் வச்சுக்கலாம். ஆரம்பத்துல சொல்லல சின்ன பொண்ணு சரியான லூசுன்னு. பாத்தீங்களா, எல்லாரும் பெரிய பெரிய ஸ்பீக்கர் பாக்ஸ் அப்புறம் ரேடியோ எல்லாம் வாங்கினா என்ன செலவாகும்? இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்பீக்கர் பாக்ஸ் இனிமேல் வைக்க தேவையில்ல. சின்னதா ஸ்பீக்கர் பாக்ஸ் பாக்கெட்ல போட்டு கொண்டு போற அளவுக்கு நம்ம கிட்ட இப்போ வசதி இருக்கு. ஆமா, பாக்கெட்ல போடுற சைஸ்ல ஸ்பீக்கர் பாக்ஸ் தான். யாரடி அப்படி வச்சிருக்கா? ஏக்கா, நீங்க அந்த மாதிரி ஸ்பீக்கர் பாக்ஸ் பார்த்ததே இல்லையா? நானும் ஸ்பீக்கர் பாக்ஸ் பாத்திருக்கேன் டி. திருவிழா நேரத்துல பெருசா ஒண்ணு வைப்பாங்களே, காது கிட்ட போனா ஒய்யின்னு கிளியுமே, அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் தான் பாத்திருக்கேன். அப்புறம் சடங்கு வீடு கல்யாண வீடுன்னா வேப்ப மரத்து மேல ஏறி ஒய்யின்னு கொலா மாதிரி ஒண்ணு கட்டுவாங்களே, அந்த ஸ்பீக்கர் கொலா தான் பாத்திருக்கேன். இப்பதான் கொலா கட்டக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்களே, அதான் வீதிக்கு வீதி கருப்பு கலர் டப்பாவா வச்சு வச்சிருக்காங்க. ஐயோ ஐயோ, நீங்க எல்லாம் எந்த காலத்துல இருக்கீங்க? ஏன் உனக்கு புது வருஷம் பிறந்தே தெரியாதா? 2024 தான். ஐயோ ஐயோ, வருஷத்தை பத்தி கேட்கல, நம்மளோட அட்வான்ஸ் டெக்னாலஜி பத்தி இப்படி தெரியாம இருக்கீங்களே, அதைத்தான் கேட்டேன். ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்கலையோ? ஸ்பீக்கர் பாக்ஸ் வானத்தின் இடி முழக்கத்தை மிஞ்சும் அளவிற்கு ஒலி அமைத்து தருவது குட்டி ஸ்பீக்கர் பாக்ஸ். ஏன்டி ஸ்பீக்கர் பாக்ஸ்னு வித்துக்கிட்டு இருக்க, ஆனா ஏன்டி சோப்பு டப்பா கொண்டாந்து வச்சிருக்க? ஸ்பீக்கர் பாக்ஸ வீட்ல வச்சிருப்பாக்கா, இன்னைக்கு சோப்பு டப்பா வியாபாரமா இருக்கும். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? லூஸ் ஆட்டம் தெரியுதா? அதுல என்னடி சந்தேகம்? நீங்க தான் லூசு. கீழே இருக்கிறது ஒண்ணு சோப்பு டப்பா கிடையாது, ஸ்பீக்கர் பாக்ஸ் தான். என்னடி சொல்ற? பாக்குறதுக்கு இத்திரிக்காண்டம் சோப்பு டப்பா மாதிரி இருக்கு. உலகம் உள்ளங்கையிலன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? நம்ம ஊர்ல எல்லாம் கல்யாண வீட்ல ஸ்பீக்கர் பாக்ஸ் வச்சாங்கன்னா ராணியக்கா கிட்ட போய் நின்னாங்கன்னா அவங்க சைஸுக்குள்ள இருக்கும். ஏன்டி இப்ப ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்க வேண்டியா இல்ல என்ன கலாய்க்க வேண்டியாட்டி? அப்படி இல்லக்கா, ஒரு கம்பேரிசன் பண்ணி சொன்னா நல்லா தெளிவா புரியுமேன்னு பார்த்தேன். அது சரி. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? வானத்தின் இடி முழக்கத்தை மிஞ்சுன்ற இத்தினிக்காண்ட ஸ்பீக்கர் பாக்ஸ் வச்சிருக்க, இது எப்படி இடி முழக்கத்தை மிஞ்ச போகுது? மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி தான். சைஸ்ல சின்னதா இருக்குன்னு குறைச்சி இட போட்டுறாதீங்க, சவுண்ட் சும்மா பிச்சுக்கும். அப்படியாட்டி ஒரு பாட்டை போட்டு விட கேட்போம். ஐயோ, நானே டேமேஜான பீஸ் எல்லாம் வந்து வித்துட்டு இருக்கேன். இவ இப்ப வேற போட்டு பார்க்க போறேன்னு சொல்றாளே, என்ன பண்றது? பாத்தியா பாப்பாத்தி, நீ இப்படி கேப்பேன்னு தெரியும். ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்கினா போட்டு பார்த்து தானே எல்லாரும் வாங்குவாங்க. அது உண்மைதான். ஆனா இதுல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. நான் வியாபாரம் பார்க்க இடத்துக்கிட்ட ஒரு கரண்ட் பாக்ஸ் ஏதாச்சும் இருக்கும், நம்ம அங்க வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம் நினைச்சு வீட்டுல வச்சு ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸுக்காவது சார்ஜ் போடல. அதனாலதான் இப்ப என்ன பண்றதுனே தெரியல. உனக்கு போட்டு காட்ட முடியாத பாவியா போயிட்டேனே. அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்லடி, எங்களுக்கு வேண்டாம் அவ்வளவுதானே, மத்தவங்க கிட்ட வித்துக்க. ஐயோ, இப்படி சொன்னா எப்படி செய்யறது? என்னக்கா நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா? ஆமாண்டி, இந்த உலகத்துல யார வேணாலும் நம்பலாம், ஃப்ராடு ஒன்ன மட்டும் நம்பவே மாட்டோம் டி. நிறைய பட்டுட்டோம். அது இல்லாம எனக்கு இது தேவையில்லை, நான் பாட்டுல ஒரு ஓரமா உட்கார்ந்து பீடி சுத்த போறேன். எனக்கு இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ். ஏ லட்சுமி, என்ன இப்படி சொல்லிட்ட? ஸ்பீக்கர் பாக்ஸ் ரொம்ப வேண்டாமா? உன்ன மாதிரி பீடி சுத்துறவங்க தான் இப்ப 10 பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. என்னடி சொல்ற இவ? பீடி சுத்துறவங்களுக்கு எதுக்குடி ஸ்பீக்கர் பாக்ஸ்? ஒரு வேலை பார்க்கும்போது அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்கு பாட்டு கேட்கறது இல்லையா? அப்படி பாட்டு கேட்கறதுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸ் வேண்டாமா? ஆமாண்டி சின்ன பொண்ணு, நீ சொல்றது சரிதான். நீ தான் நிறைய வேலை பார்க்க, பேசாம எல்லா ஸ்பீக்கர் பாக்ஸ்லயும் நீயே பாட்டு கேளு. நான் பாக்குற வேலைக்கு நான் ஒரு பாட்டு கேட்டுக்கிறேன், நீ பாக்குற வேலைக்கு பாட்டு கேட்க வேண்டாமா? அதான் என் மொபைல்லே கேட்டுப்பேனே, ஸ்பீக்கர் எதுக்கு? இப்படி சொன்னா எப்படி? திடீர்னு உனக்கு நாளைக்கு காது செவிடாயிருச்சுன்னு வச்சுக்கோயேன். ஏன்டி நீ ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன்ல, என் காது செவிடுன்னு சொல்லுவேன், அதுக்கு மேலேயும் சொல்லுவேன். சரி, டென்ஷன் ஆயிட்டியா? சரி, இப்படி சொல்றேன். ஒருவேளை உன் போன்ல சவுண்ட் ரொம்ப கம்மியா வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், உன் காத்துக்குள்ள வச்சு கேட்கற மாதிரி இருக்கும்ல, அதே நீ ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணிட்டேன்னா நீ என்ன பண்ணலாம்னா 10 பேர் 20 பேர் கூட ஈஸியா கேட்கலாம். ஓ அப்படியாட்டி? என் போன்ல கூட சவுண்ட் கம்மியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு என் பிள்ளைய சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. பாட்டு போட்டாலும் ரொம்ப சத்தம் கம்மியா தான் வருது, பீடி சுத்தும் போது எனக்கே சரியா கேட்க மாட்டேங்கி. ஆட போங்க ராணியக்கா, நீங்க போனையும் தூக்கிக்கிட்டு அந்த ஸ்பீக்கருக்கு ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கா. பீடி தட்டுக்குள்ள ஒயரை போட்டுக்கிட்டா பீடி சுத்துவீங்க. ஆமாண்டி, நீ சொல்றதும் சரிதான். என்ன ராணியக்கா கூறுகட்ட குப்பாயா இருக்கீங்க? இந்த போனையும் இந்த ஸ்பீக்கரையும் கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஒயரே தேவையில்லை. இது நல்லா இருக்கேடி. போன்ல உள்ள பாட்டு தான ஸ்பீக்கர்ல படிக்கும், ஒயர் கனெக்ஷன் இல்லாம எப்படி? அவ்வளோ பெரிய ஸ்பீக்கருக்கு ஒயர் கனெக்ஷன் பண்ணுவாங்க, இத்தனையோண்டுக்கு ஒயர் கனெக்ட் பண்ண வேண்டாமா என்ன?
டெக்னாலஜி எந்த அளவுல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி போயிட்டு இருக்குன்னு தெரியாம ஒயரு கயறுனுக்கிட்டு இந்த ஸ்பீக்கர் பேரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். உங்க போனையும் இந்த ஸ்பீக்கரையும் ப்ளூடூத் மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம். இதனால போனை ஒரு இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வரைக்கும் இந்த ஸ்பீக்கரை உங்களால எடுத்துட்டு போக முடியும். ஓ அப்படியாட்டி, இது நல்லா இருக்கே. அது மட்டும் இல்ல, பாட்டை சேஞ்ச் பண்றதுக்காக நீங்க போன்ல சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் பாட்டை இந்த ஸ்பீக்கர் மூலமாவே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சவுண்டை கூட்டவும் செய்யலாம், சவுண்டை குறைச்சு வைக்கவும் செய்யலாம். பாட்டெல்லாம் போட்டு பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறதுக்கு பெரிய ஸ்பீக்கர்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த சின்ன ஸ்பீக்கர் வச்சு நல்லா சவுண்டா வச்சு வீட்ல பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். பிள்ளைங்களும் டான்ஸ் ஆடுவாங்க. ஏண்டி நாங்க குடும்பம் நடத்துறோமா இல்ல கூத்தாடுறோம் நினைச்சேட்டி? வீட்ல பாட்டு போட்டு இந்த தரம தங்க தங்கன ஆடிக்கிட்டு இருக்கே போறோம். ஐயா லட்சுமி, அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்லு. நிறைய பேர் அவங்க வீட்ல ஹோம் தியேட்டர் செட் பண்ணிருப்பாங்க. கேட்டிருக்கீங்களா? ஆமா. சவுண்டு சும்மா சூப்பரா இருக்கும்னு செட் பண்ணிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஹோம் தியேட்டர்ல வர மாதிரியே சவுண்டு இந்த ஸ்பீக்கர்ல கூட உங்களுக்கு வரும். அதனால நீங்க ஹோம் தியேட்டரே வாங்க வேண்டாம். அந்த ஸ்பீக்கர் வச்சாலே போதும், வீடு ஃபுல்லா சவுண்டா இருக்கும்னு சொல்ல வரேன். ஓ அப்படியா? நானும் நினைச்சேன் ஸ்பீக்கர் பாக்ஸ் வீட்ல வச்சு பாட்டு போட்டு குடும்பத்தோட கூத்தாட சொல்றியாக்குன்னு பார்த்தேன். ஸ்பீக்கர்ல மட்டும் குத்துப்பாட்டு போட்டீங்களோ சும்மா குடும்பமே குதூகலமா இருக்கலாம். மெலடி சாங் வச்சீங்கன்னா அப்படி தூங்கிரவே செய்யலாம். அந்த அளவுக்கு இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு யூஸ் ஆகும்னா பாருங்களேன். ஏண்டி பாட்டு பாட்டாதானே கேட்கும், நீ ஏதோ எக்ஸ்ட்ரா பிட் போடுற மாதிரியே இருக்கு. எக்கா சவுண்டா இருந்தா பத்தாது, அது எது வழியா கேட்கறோங்கிறதுல இருக்குல்லக்கா. ஆமாண்டி, ஸ்பீக்கர் விற்கணுங்கிறதுக்காக நீ ஒரு இசையமைப்பாளர் மாதிரியே பேசு. எப்படியாவது ஏமாத்தி இந்த ஸ்பீக்கர் உங்ககிட்ட விற்காம போக மாட்டேனாக்கும். இது எல்லாமே டேமேஜ் பீஸ் மட்டும் தெரிஞ்சிச்சோ நமக்கு ஸ்பீக்கர் வேலை செய்யாதளக்கா காத்துலயே அடிச்சு போடுவாளுங்களே. ராணிகா, நீங்க இந்த ஸ்பீக்கரை வாங்குங்கக்கா. பீடிச்சுட்டு வரும்போது இதை கரெக்டா மறக்காம கொண்டு வந்துருங்க. என்ன நீங்க ஒரு ஆள் பாட்டு போட்டினாலே போதும், எல்லாருக்கும் பாட்டு கேட்கும்க்கா. வாடிமா வா. எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்கீங்க? நல்ல ஓசிலே மங்களம் பாடுறதுக்கு ஐடியா போடுதியே. என்னக்கா இப்படி சொல்றீங்க? அவதான் சொல்றாளே ஒருத்தர் பாட்டு போட்டாலே எல்லாருக்கும் கேட்கும்னு, அதான் சொன்னேன். இல்லடி, ஒருத்தர் பாட்டு போட்டா எல்லாருக்கும் கேட்கும்ல, அதனால ஒண்ணு பண்ணு, நீயே பேசாட்டே இந்த ஸ்பீக்கரை வாங்கிரு. உன் ஸ்பீக்கர் வச்சுல எல்லாரும் பாட்டு கேட்டுக்கலாம். சரியா சொன்னீங்க ராணியக்கா, அப்படியே செஞ்சிருவோம். பேசாம நம்ம பாப்பாட்டியே வாங்கட்டும். நல்லா இருக்க ஐடியா. இவளுக்கு 2 பேரும் காசு செலவழிக்காம ஓசிலே மங்களம் பாட நிக்கலையில நம்மளை வச்சு என்ன பண்றது? ஏ லட்சுமி, இன்னைக்குன்னு பார்த்து நான் பரிசு எடுத்துட்டு வரல லட்சுமி. நீ என்ன பண்ணே, நீ வாங்கிரு. ஒரு ஆள் வாங்கினாலே எல்லாரும் பாட்டு கேட்டுக்கலாம்ல. நான் துட்டு கொண்டு வரல, அதனால நீ வாங்கிருன. இது நல்லா இருக்கே. நீங்க பாட்டு கேட்கறதுக்கு நான் ஸ்பீக்கர் வாங்கணுமாக்கும். அப்ப நீங்க கேட்கறதுக்கு மட்டும் என்ன வாங்க சொன்ன? நீ மட்டும் முதல்ல என்ன வாங்க சொன்ன? ஆளாளுக்கு அடிச்சுக்காதீங்க, பேசாம ஆளுக்கு ஒண்ணு வாங்கிட வேண்டியதானே. ஸ்பீக்கர் எங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுதுடி. ஆனா ஆளாளுக்கு ஒண்ணு வாங்கினா காசு ரொம்ப அதிகமாகுமே. ஏக்கா, அப்போ ஒரு ஐடியா இருக்குக்கா. என்னடி ஐடியா? இப்போ ஸ்பீக்கர் என்ன விலைன்னு கேட்டுட்டு நம்ம 3 பேரும் ஷேர் பண்ணிப்போம். நம்ம 3 பேர் மட்டும் ஷேர் பண்ணா நம்ம கூட பீரிஸ் தவிர எல்லாரும் தானே கேட்பாங்க. அப்ப அவங்க கிட்டே ஷேரிங் வாங்கிடுவோம். ஸ்பீக்கர் மட்டும் என் வீட்ல வச்சிருக்கேன், நான் நல்லா பத்திரமா வச்சிருப்பேன்க்கா. நாங்கெல்லாம் காசு கொடுத்து வாங்க, நீ உன் வீட்டுல ஸ்பீக்கர் வைக்கியா? நல்லா இருக்கே சங்கதி. இல்லக்கா, எங்க கார்ல வேற ஸ்பீக்கர் சரியா கேட்க மாட்டேங்கி. ஊருக்கு போனா இந்த ஸ்பீக்கர் கார்ல வச்சுக்கலாம்ல. அதான்க்கா, என் வீட்டுல இருந்துச்சுன்னா நம்ம பீடி சுத்தும் போது கேட்டுக்கலாம். மத்த நேரம் நான் கார்ல வச்சுக்கிறேன். ஏன் எங்க கார்ல என்ன ஸ்பீக்கர் வேலை செய்ய மாட்டேங்கி? அந்த ஸ்பீக்கர் என் வீட்டுல வச்சா இருக்காதோ? ஏன் அவளும் தான் அடிக்கடி வீட்டுல டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவா. ஸ்பீக்கர் வாங்கம்மான்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. பேசாம பீடி சுத்தும் போது நான் கொண்டு வந்துருந்தேன், நான் என் வீட்டுல வச்சுக்கிறேன். எக்கா ஆளாளுக்கு இப்படி அடிச்சுக்கிட்டா எப்படி? மொத்தமா ஆளுக்கு ஒரு ஸ்பீக்கரை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க யூசேஜுக்கு பயன்படுத்திக்கலாம்ல. அதுக்கு தான் நம்ம ராணிக்கு காசு கொடுத்தாங்கன்னா அவங்களே வீட்ல வச்சுக்கலாம்னு பார்த்தேன். எல்லாருக்குமே வீட்ல ஸ்பீக்கர் தேவைப்படுது. ஆளாளுக்கு ஒண்ணு வாங்குங்க, நான் மட்டும் தான் வாங்க மாட்டேன். ராணிக்கா சொல்றதான் சரி. பீரிசுத்த வரும்போது நான் ஒரு நாள், நீ ஒரு நாள், அவங்க ஒரு நாள், 3 ஒரு நாள் மாத்தி மாத்தி எடுத்துட்டு வந்துக்கலாம். ஒரு வழியா ஸ்பீக்கர் வாங்குறதுக்கு சம்மதிச்சிட்டாளுங்க. காசு வாங்குறதுக்கு இவள்கிட்ட என்ன மல்லு கட்ட வேண்டி இருக்கோ தெரியலையே. ஏன்டி இந்த ஸ்பீக்கர் இத்தனைக்காண்ட இருக்க, இதுல பாட்டு நல்லா கேக்குமா? உங்களுக்கு காது நல்லா கேட்குமாக்கா? ஏன்டி இப்படி கேட்ட? ஸ்பீக்கர்ல இருந்து சவுண்டு காது கிளிய வரும். ஃபுல் சவுண்ட் வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க காதுல இருந்து ரத்தம் கூட வரும். ஆனா இதுக்கெல்லாம் உங்களுக்கு காது கேட்கணும். கேட்டுச்சுன்னா ஸ்பீக்கர்ல சவுண்டும் நல்லா கேட்கும். காதுல எங்களுக்கு நல்லா தான் கேட்கும். இத்தனைக்காண்ட ஸ்பீக்கர் இருக்கு, எப்படி ஒரு 50-60 ரூபா சொல்ல மாட்டேன்? வாடி இவளே, எந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்தவ? 50 ரூபா 60 ரூபாயா? மூக்குல குத்துனோம்னா ரத்தம் சும்மா பொலு பொலு பொலுன்னு வரும். பாத்துக்க, ஸ்பீக்கர் வாங்க வேண்டாம், ஒண்ணு வாங்க வேண்டாம், இடத்த காலி பண்ணுங்க. என்னடிமா, அத்தா பெரிய ஸ்பீக்கரே 2000 ரூபாய் 3000 ரூபாய் தான். இத்தனைக்காண்ட ஸ்பீக்கரே அதான் 50-60 ரூபாய் இருக்கும்னு நினைச்சு கேட்டேன். ஐயா 50-60 ரூபாய்க்கு தான் 3 பேரும் ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு இருந்தீங்களா? ஒரு ஸ்பீக்கரோட விலை 1000 ரூபாய். என்னடி இத்தனைக்காண்ட இருக்கு இந்த விலை சொல்ற? பெருசா இருந்தா கூட பரவாயில்ல. போகோ, பெருசா இருந்தா அதிக விலை கொடுத்து வாங்குவியோ? ஒரு வாழைத்தாரு என்ன விலைக்கு வாங்குவேன்? ஒரு வாழைத்தாரு 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு வாங்குவேன். அப்புறம் நீ கழுத்துல போட்டிருக்கிய செயின், அது சின்னதா தான் இருக்கு, அது என்ன ரேட்டு? ஏன்டி செயின் சின்னதா இருந்தாலும் ரேட் அதிகமா இருக்க கூடாதோ? இதோட ரேட்டை பார்த்தனா ஒரு 30,000 ரூபாய் இருக்கும் டி. சோ சின்னது பெருசை வச்சு ரேட் எப்பவுமே கிடையாது. அதோட தரத்தையும் தகுதியையும் வச்சிருந்தா ரேட்டுங்கிறத தெரிஞ்சுக்கோ. மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசா இருக்குன்னு சும்மாவாடி சொன்னாங்க. இருந்தாலும் சின்ன பொண்ணு, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான்.
இப்போ நீங்க பெரிய ஸ்பீக்கர் வாங்குனீங்கன்னா பீடி தட்டுக்குள்ள வச்சு பீடி சுத்தும் போது பாட்டு கேட்க முடியுமா? பக்கத்து வீட்டுக்கு போகும்போது தூக்கிட்டு போக முடியுமா? இல்ல காருக்குள்ள தான் வச்சு ஊருக்கு எடுத்துட்டு போக முடியுமா? அதுவும் சரிதாண்டி முடியாது. ஆனா இந்த இத்தனிக்கான ஸ்பீக்கரை நீங்க எங்க போனாலும் கொண்டு போகலாம். ஈஸியா உங்க கேன் பேக்குள்ள கேரி பண்ணிட்டு போகலாம். உங்க செல்போன் சைஸை விட இது பாதி சைஸா தான் இருக்கு. அதனால தாராளமா இந்த ஸ்பீக்கரை நீங்க எங்க வேணாலும் எடுத்துட்டு போகலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கு கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டீங்கன்னாலே உங்களுக்கு 4 நாள் 5 நாள்ல வரும். இது நீங்க ஸ்ட்ரெயிட்டா கம்பெனில போய் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் ரேட்டு. ஆனா இது புதுசா வந்த ஸ்பீக்கர் அப்படிங்கறதுனால கம்பெனியோட விளம்பரத்துக்காக 1000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 1000 ரூபாய். பாத்தியாடி கடையில போய் வாங்கினா 2000 3000 மாட்டி. பெசாட்ட இவகிட்டே வாங்கிருவோம்க்கா. 1000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கா பாத்தீங்களா? ஆமா ஆமா, பேசாம ஆளுக்கு ஒரு ஸ்பீக்கரை வாங்கிடலாம். பாக்குறதுக்கு எல்லா மாடலும் கலர் கலரா இருக்கு. சின்ன பொண்ணு, எனக்கு இந்த சிவப்பு கலர்னா ரொம்ப பிடிக்கும். அந்த சிவப்பு கலர் ஸ்பீக்கரை எனக்கு குடுறி. இந்தாங்க ராணியக்கா, நீங்க கேட்ட சிவப்பு கலர் ஸ்பீக்கர். இதை ஒரு சுண்டு வரல கொறுத்து போட்டுக்கிட்டு தாராளமா நீங்க எங்க வேணாலும் எடுத்துட்டு போக முடியும். சின்ன பொண்ணு, என் மகளுக்கு இந்த பச்சை கலர் ப்ளூ கலர் அந்த மாதிரி இருந்தா பிடிக்கும். அந்த ப்ளூ கலர் எடு சின்ன பொண்ணு. நமக்கு இந்த கலர்லாம் செட் ஆகாது. எப்பவுமே கருப்பு கலர் அதான் அழுக்கே ஆகாது. பரவாயில்ல லட்சுமி, பாக்குறது கொஞ்சம் லூசாட்ட இருந்தாலும் நல்ல விவரமா தான் வாங்குற, அழுக்காக கூடாதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இந்த மினி சைஸ் ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நேம் இப்ப நம்ம பார்க்கலாம். மனோஜ் மோகன் இருக்காங்க. அவங்களோட பேபி நேம் வந்து சஞ்சனா ஸ்ரீ. லெவினா, மனோஜ் பூங்குயில், மீரா, ரோகிணி, அர்ஷியா, ஜோதிலட்சுமி, கன்சிகா, பொன்னரசி, ஜானி. சனா 1 தரம், சனா 2 தரம், சனா 3 தரம். அவங்களோட சித்தி நேம் நிரோ, ஷாமினி, அப்புறம் வினோபாலன், அப்புறம் தமிழ்ச்செல்வம், பிரியங்காவோட அம்மா பேரு சாந்தி, அப்பா பேரு செல்வம், அப்புறம் காமேஷ், மதன், சித்ரா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்த உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மகின் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட நம்மளோட இன்னொரு சேனல் AMS மகின் வியூஸ் இருக்கு, அதையும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.